எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். அரை மணி நேரத்தில் டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி பண்ண முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். அதுவும் ரொம்ப டேஸ்டியான 1 பாட் சிக்கன் புலாவ். இது சிக்கன் லவர்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான ரெசிபின்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் பீசஸ் எலும்போட தான் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் பீசஸை ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிரை நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. சேர்த்த மசாலா பொடி, தயிர் எல்லாம் சிக்கன் பீசஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா தடவின இந்த சிக்கன் பீசஸை ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 2 துண்டு பட்டை, ஒரு 8 கிராம்பு, 6 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, ஜாவித்ரி, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வறுத்துட்டு, அடுத்து இது கூட நீல வாக்கில் மெலிசா நறுக்கின 3 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 2 நிமிஷம் வதக்கி இது கூட 6 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். மிளகாய் சின்னதாக இருக்கிறதுனால நான் 6 மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை வெங்காயத்து கூட சேர்த்து பெரட்டி விடுங்க. 2 நிமிஷம் வதங்கட்டும். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ ஊற வச்ச சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். தயிரில் கலந்து வச்ச சிக்கன் பீசஸ் எல்லாம் வெங்காயம், இஞ்சி பூண்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. சட்டுன்னு ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிக்கனை பெரட்டி விட்டு வேக விடுங்க. சிக்கன் வேகும் போதே ரிலீஸ் ஆகிற தண்ணியிலேயே நம்ம சிக்கன் நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் கழிஞ்சு 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல சிம்பிளா டேஸ்டியான சிக்கன் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நறுக்கி சேர்த்துருங்க. அடுத்து இதோட ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலையும் சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, புதினா இந்த புலாவுக்கு ஒரு அருமையான வாசனை மட்டும் இல்லை, நல்ல ருசியும் கொடுக்கும். நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பீசஸ் கூட சேர்த்துடலாம். அரிசி உடையாம ஜென்டிலா சிக்கன் பீசஸ் கூட மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது 250 ml கப். 1 கப் அளவு அரிசிக்கு அதே 1 கப் அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியா இருக்கும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ருசி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ குக்கரை மூடி ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெயிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். விசில் வரணும்னு அவசியம் இல்லை. ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தம்லேயே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிடும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள், புலாவ் ரொம்பவே அருமையாக ரெடியாக இருக்குது. நல்ல வாசனையோட சாதம் எல்லாம் நல்லா உதிரியாக வெந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகி புலாவ் சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான சிக்கன் ரெசிபி செய்யணும், ஆனால் சீக்கிரமாக செய்யணும்னா இது ஒரு அருமையான சாய்ஸ். பெருசாக மசாலா எதுவும் அரைக்க தேவையில்லை. மினிமம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு 1 பாட் மீல் ரெசிபி சிம்பிளாக செஞ்சிடலாம். நான் இங்கே காட்டின ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். சிம்பிளான இந்த சிக்கன் புலாவை நல்ல ருசியான கத்திரிக்காய் மசாலா, சில்லுன்னு வெங்காயம் பச்சடி வச்சு சர்வ் பண்ணுங்கள்.
சிக்கன் புலாவ் வேறு லெவலில் இருக்குங்க. நான் எனக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லணும். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.